கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 3 மாதங்களாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்தின் முதலாவது நாளிலேயும் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு கொண்டு வந்த தெய்வக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே உபவாசித்து தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது இந்த மாதம் இன்று என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்ட பொழுது திட்டமும் தெளிவுமாய் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைகளிடத்துல சமாதானம் இல்லை அப்படின்னா, பிள்ளைகளால் சமாதானம் இல்லை அப்படின்னா குடும்பத்திலேயே குடும்பமே எப்படி இருக்காது, சமாதானமாக இருக்காது. இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகளின் நிமித்தமாய் பெற்றோர்களுக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை. முன்னெல்லாம் ஒரு வாலிப பிராயத்தை ஒரு 15 வயசுக்கு மேலே தான் பெற்றோருக்கெல்லாம் என்னது தலைவலி அப்படின்னா, இப்போ 9-10 வயசுலேருந்தே பிள்ளைகளால் என்ன வருது, பிரச்சனைகள். அவர்கள் நிமித்தம் அநேக சமாதான குறைவுகள் வருகிறது. விசேஷமாய் முன் எப்போதையும் விட இந்த நாட்களிலே பிள்ளைகள் மேலே சத்துரு என்ன பண்ணுறான், பயங்கரமாய் கண் போட்டு இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே அல்லது கொஞ்ச காலம் மாத்திரமே தனக்கு உண்டென்று அவன் அறிந்திருக்கிறபடினாலே ஒரு பிள்ளையை கூட முதற் பலனான பிள்ளையா ஃபஸ்ட்டு குவாலிட்டியா விட்டு விடக்கூடாது என்பதில் அவன் மூர்க்க வெறி கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவத்தில் தள்ளி சமாதானத்தை குலைத்து விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி அல்லது திட்டம் தீட்டி என்ன பண்றான், முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் முனைப்போடு ஒரு பக்கத்தில் செயல்படுகிற அதே நேரத்தில் நம்ம அதை காட்டிலும் முனைப்போடு அபிஷேகத்தோடு கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நாட்களில் என்ன பண்ணணும், திறப்பிலே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு சில காரியங்களை என்னோடு கூட தெளிவாய் பேசினார். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க வேண்டுமானால், பிள்ளைகள் நிமித்தம் நாம் ஆறுதல் அடைய வேண்டுமானால் ஒரு சில காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளின் நிமித்தம் சமாதான குறைவுகள் வரும் பொழுது அல்லது அவர்கள் நிமித்தம் பெயர் கெடும் பொழுது அல்லது அவர்கள் நிமித்தம் பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் ரொம்ப அதிகமாய் பிள்ளைகளுக்காக என்ன பண்றாங்க, பிரயாசப்படுறாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக உபவாசிக்கிறார்கள். வந்த பிறகு ஒரு பழமொழி சொல்லுது, prevention is better than cure. வந்த பிறகு நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதை காட்டிலும் முன்னத்திலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே பிள்ளைகளுக்காக பொறுப்பெடுத்து ஒரு சில காரியங்களை செய்கிறது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஒருவேளை நீங்கள் பெற்றோராக இருந்தால், என்னடா பெற்றோருக்கு தான் இந்த வசனம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. பெற்றோராக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் வைத்து நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள், செயல்படுங்கள். நீங்கள் ஒருவேளை பிள்ளைகளாய் வாலிபர்களாய் வந்திருப்பீர்களானால் நீங்கள் அந்த காரியங்களை உங்களுக்காக செய்யுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையும் மிகுந்த சமாதானமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. முதலாவது இங்க வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஒரு பெற்றோருக்கு இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு அவருடைய சமாதானம் எப்படி இருக்கணும், பெரிதாக இருக்க வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நம்ம தியானித்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசியுங்கள். உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசியுங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஹல்லேலூயா. இங்கே நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை எப்படி பேசணுமா, கருத்தாய் போதித்து, வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இதை மட்டும்தான் நம்ம செய்யறதில்லை, மற்றதெல்லாம் செய்யறோம். நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா,
வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், பலியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் சக விசுவாசிகளை குறித்து பேசுகிறோம். அடுத்தது மற்றவர்களை குறித்து பேசுகிறோம், ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறோம். இப்படி பேசி 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 பிள்ளைகளுடைய சமாதானத்தை நம்மளே சீர்குலைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்படி வீட்டில் அந்நிய காரியங்களை, அந்நியர்களை, மனுஷர்களை குறித்து பேச 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 பிள்ளைகளுடைய இருதயத்தில் எதை விதைத்து கொண்டிருக்கிறோம்? நஞ்சை விதைத்து கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகள் பெரிதானாலும் மற்றவர்களை என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. நீங்க அந்த பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னாலும், ஐயோ இந்த பிள்ளை ஏன் புத்திக்கு என்ன பண்றது இல்லை, இப்போ கீழ்படியறதே இல்லை. நம்முடைய ஊழியக்காரரை கிட்ட கூட்டிட்டு வந்து ஊழியக்காரர் இடத்துல புத்தி சொல்ல வைக்கலானாலும், நீ 24 மணி நேரம் யாரை குறித்து பேசிட்டு இருக்க? ஊழியக்காரரை குறித்து, விசுவாசிகளை குறித்து பேசிட்டு இருக்க, மூப்பர்களை குறித்து, எல்லாரை குறிச்சும் பேசிட்டு இருக்கனால அவங்களுக்கும் என்ன பண்ண போறதில்லை? பிள்ளைகள் கீழ்படிய போறதில்லை. அது நிமித்தம் அவங்க சமாதானமும் கெட்டு கடைசியில் நம்ம சமாதானமும் கெடுத்து குடும்பமே என்னவாக்க இருக்கும்? குட்டிச்சவராக இருக்கும். அப்போ அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் நீ மற்றவங்களை குறித்து பேசுனது போதும். ஏன்னா இனி வருகிற நாட்கள் கொடிய நாட்கள். நம்முடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் நிற்க வேண்டுமானால் முன் எப்போதும் பெற்றோர்கள் செய்யாத, நம்முடைய முற்பிதாக்கள் செய்யாத பிரயாசத்தை, நம்முடைய முற்பிதாக்கள் செய்யாத காரியத்தை நம்ம செய்தாதான் பிசாசின் வாயிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ண முடியும்? விலக்கி ரட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்ம தீவிரமாய் செயல்பட வேண்டிய நாட்கள். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம கர்த்தருக்கு எப்படி ஒரு நோக்கம் இருக்கோ, நமக்கு எப்படி ஒரு திட்டம் இருக்கோ, அதை காட்டிலும் பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா இந்த நாட்களிலே தீவிரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த நாட்களிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இடைவிடாமல் கர்த்தருடைய வசனத்தை நம்மளும் நினைக்கணும், அவர்களுக்கும் போதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசம்னா இப்படி, பரிசுத்தம்னா இப்படி, இப்படி நடக்க வேண்டும். இரவும் பகலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற மாறுபாடான காரியங்களை உங்களை விட்டு அகற்றி இந்த நாட்களிலே நீங்கள் தீவிரித்து என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வசனத்தை போதிக்க வேண்டும். இந்த நாட்களிலேயும் பாருங்க, யூத பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அந்த 12-13 வயசுக்குள்ள இந்த நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்து விடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? இரவும் பகலும் நடக்கிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும், படுக்கிற பொழுதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த தோராவை அவர்களுடைய பெற்றோர் என்ன பண்றாங்க? கருத்தாய் போதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலே இந்த உலகத்திலே அவர்கள் ஞானவான்களாய் காணப்படுகிறார்கள். நம்ம என்ன பண்ணணும்? அதை காட்டிலும் தீவிரமாய் இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் அருமையாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசியுங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இங்க 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோன்னு சொல்றாரு. 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நான் சொன்னதையெல்லாம் அவனுக்கு நிறைவேற்றணும்னா 2 காரியம். நான் ஏன் ஆபிரகாமுக்கு வரப்போகிற எல்லா காரியத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னா, அடுத்தது நான் சொல்ற எல்லா வாக்குத்தத்தமும் அவன் வாழ்க்கையில நிறைவேறணும், நிறைவேற போகுது. ஏன் அப்படின்னா, அவன் நான் சொல்ற வார்த்தையை தனக்குள்ள மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன் வீட்டார் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பான். இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. அப்படி அவன் செய்யறதுனாலதான் அவனுக்கு நான் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண போறேனா? நிறைவேற்ற போகிறேன். ஹல்லேலூயா. அப்படி அவன் தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிட போகிறதுனாலதான் அவனுக்கு எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா, உங்க பிள்ளைகளை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை குறித்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அவனுடைய சந்ததியை குறித்த அத்துணை ரகசியங்களையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினதோட முக்கியமான நோக்கம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய கட்டளையை அவன் தன் பிள்ளைகளுக்கு, தன் பின் சந்ததியாருக்கு சொல்லுவான் என்பதை அறிந்திருந்ததினாலே கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி அவன் தெளிவா ஈசாக்குக்கு சொன்னபடியினாலே, ஈசாக்கை பலியிட போகும் பொழுது, பலினா என்ன? நான் கர்த்தருக்கு ஏன் பலி செலுத்துகிறேன்? பலி செலுத்துறதுடைய அர்த்தம்
பலி செலுத்தும் பொழுது என்ன நடக்கும், நான் ஏன் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், இப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கர்த்தருடைய கட்டளையை குறித்தும் ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லி கொடுத்தபடியினாலே ஈசாக்கை பலியிட செல்லுகிற வழியிலே ஈசாக்கு கேட்கிற, அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி பொருள் எங்கப்பா, பலியை குறித்து சொல்லி கொடுக்கல அப்படின்னா. அப்ப அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார், நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தை ஆபிரகாம் சொல்லும் பொழுதே அங்கே ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. அது நிமித்தம், அவன் கற்றுக்கொண்டது நிமித்தம் ஈசாக்கோட இருதயத்தில் சிறு வயதிலிருந்து என்ன வந்தது, விசுவாச விதை வந்தது. நம்ம எதை சொல்லி கொடுக்கிறோம், எந்த விதை அந்த குழந்தையோட இருதயத்தில் விதைக்கிறோம், இந்த விசுவாச விதை பெருகி 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 அவங்க அப்பா இறந்து பிறகும் எத்தனை முறை அவன் என்ன பண்றான், துறவு தோண்டினாலும் கொடிய ஜனங்கள் துறவையெல்லாம் தூர்த்து போட்ட பிறகும் அந்த விசுவாசமானது அந்த இடத்தில் ஆபிரகாமை போலவே புறஜாதிகள் மத்தியில் அந்நியனாய் பரதேசியாய் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு விசுவாச வாழ்க்கையை ஆபிரகாமுக்கு பிற்பாடும் ஆபிரகாம் இல்லாத பொழுதும் ஜெயத்தோடு வாழ செய்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு பின்னாடி உங்க சந்ததி விசுவாசத்திலே ஜெயத்தோடு கூட வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தின் விதையை உங்கள் பிள்ளைகளுக்கு விதையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கலைனாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இருதயம் தான் நிறைய பெற்றோருக்கு இருக்கணும். அதற்காக நீங்க எதை செயல்படுத்துறீங்க, விசுவாசத்தின் விதைகளை விதைங்க. அந்த விசுவாசம் தான் கர்த்தர் என்னை அப்பா தகன பலியா படுக்க வைக்கிறாரு, ஆனாலும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்னு தைரியமா கீழ்ப்படிதலோட கூட அந்த ஈசாக்கை அந்த பலிபீடத்தின் மேல் படுக்க வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிய வைத்தது, கர்த்தருக்கும் கீழ்ப்படிய வச்சது. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வயசுல தகன பலியா ஒரு பையனை படுக்க வச்சா எப்படி, அவங்க அப்பா வயதானவர், ஒரே தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கலாம், ஓடி இருந்திருக்கிறாங்க. அவன் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலும் போதித்து 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 அந்த சிறு வயதிலேயே கீழ்ப்படிதல் ஒரு வேர்விட ஆரம்பித்ததினாலே அந்த தகன பலிபீடத்தில் கூட தகன பலியாய் படுக்கத்தக்கதான விசுவாசத்தை ஆபிரகாம் அவருக்கு விதைத்தார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம் பெற்றோர்கள், பிள்ளைகள் நிமித்தம் நமக்கு சமாதானம் வரணும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கணும், பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கணும் நினைக்கிற நம்ம எந்த விதைகளை இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு விதைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கிற ஒரு நேரத்திலே நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்துக்கு அந்த சிந்தனை இல்லை, எனக்கு பின்னாடி என்னுடைய பின் சந்ததி எப்படி இருக்கும், நான் விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். இந்த சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் அசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், இந்த அசுத்தத்தில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் அவர் போதிக்கவில்லை. அதனாலே அந்த அக்கிரம செய்கைகளை பார்த்து லோத்துவோட இருதயம் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க பிள்ளைகளோட இருதயம் என்ன ஆகலையே, பாதிக்கப்படலையே. இந்த ஈசாக்குக்கு தகன பலியா என்ன அப்பா படுக்க வச்சாலும் கர்த்தர் அந்த பலியை பொறுப்படுத்தி கடைசி நேரத்தில் அது ஒரு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் இருந்துச்சு. பஞ்ச காலத்திலேயே விதவித ஆண்டவர் சொல்றாரு, நான் கீழ்ப்படிதான் 100 மடங்கு பலனை பார்த்தார். ஹல்லேலூயா. ஆனா லோத்தின் பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் இல்லையே. எங்களுக்கு வயதானாலும் கர்த்தர் ஒரு மணவாளனை கொண்டு வந்து கொடுப்பார், அநீதியான வழியில நாங்க போக மாட்டோம். அந்த விசுவாசம் இல்லாதபடினாலே துணிகரமான பாவம் அதி சீக்கிரத்தில் எந்த பிள்ளைகளும் செய்ய முடியாத துணிகரமான நினைவு அசுத்தமான ஒரு சந்ததியை பிறப்பிக்க வைத்ததே அந்த துணிகரம், அந்த அவிசுவாசம். எப்படி ஏதாவது ஒரு விசுவாச சந்ததிக்கு அப்படிப்பட்ட என்ன வருமா? விசுவாசத்தை குறித்து இந்த லோத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தா எப்படி லோத்துவை விட தீவிரமா அந்த சோபானை விட்டு வெளியே வர அந்த பிள்ளைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, முயற்சி செய்திருப்பார்கள். அது மாத்திரமல்ல, நேர்பாதையில சென்று விசுவாசத்தோடு தங்களுக்கு ஒரு பரிசுத்த மணவாளனை கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசித்திருப்பார்கள். 2 பிள்ளைல ஒரு பிள்ளைக்கு கூட அந்த விசுவாச சிந்தனை வரலையே, அந்த கீழ்ப்படுதலின் சிந்தனை வரலையே. அதற்கு காரணம் என்ன? விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் அனுதினமும் போதிக்காதபடியினாலே பிள்ளைகளின் நிமித்தம் சமாதான குறைவு. அதுக்கு பின்னாடி எத்தனை நாள் லோத்து அழுதான்னு தெரியல. பிள்ளைங்க செஞ்சதை நினைச்சு ஏன்னா மற்றவங்க செஞ்ச தப்பையே நினைச்சு அவன் இருதயம் தினந்தோறும் பாதிக்கப்பட்டுச்சான்.
நம் பிள்ளைகளுக்கு போதிக்காம விட்டுட்டனே. விசுவாசத்தை குறித்து, விசுவாச சந்ததியை குறித்து, பரிசுத்த சந்ததியை குறித்து, பரிசுத்த வித்தை குறித்து. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் எதை குறித்து நம்ம பேசுகிறோம்? ஒரு தீர்மானத்தோடு அதிகமாக வீட்டிலே தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய துதி சத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள், விசுவாசத்தின் வார்த்தைகள், வேதத்தை அப்படியே சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. இந்த வேதத்தை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, நீ வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் இருக்கிற சம்பவங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுங்கள். போதிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. இந்த வேதத்தை சொல்லிக் கொடுத்தா அவங்க திருமணமாகிற வரையில சொல்லிக் கொடுத்தா கூட என்ன ஆகாது, முடியாது. ஆனா நம்ம என்னென்னத்தையோ சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த உலகத்துல அவங்கிட்ட ஜாக்கிரதையாரு, இவங்கிட்ட ஜாக்கிரதையாரு, அவங்கிட்ட வச்சுக்கோ, இவங்கிட்ட வச்சுக்காது, வச்சுக்க வேண்டியவர்கிட்ட வச்சுக்கோ அப்படின்னு 24 மணி நேரமும் சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கருத்தாய் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இதை மாம்ச பிரகாரமா யூதர்கள் எப்படி நிறைவேற்றுறாங்க? ஒரு நாள் அது ஆவிக்குரிய யூதர்கள்னு சொல்ற நம்ம படுக்கிற போதும் ஒரு நாள் செஞ்சிருக்குமா? ஒரு நாள் உட்காரும் போதும், எழுந்திருக்க போதும், பேசும் போதும் அவைகளை குறித்தே பேசணுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் கூட நம்ம செய்யறது இல்லை உருப்படியா. இந்த மாதிரி ரெகுலரா செஞ்சுட்டு இருந்தா நம்ம பிள்ளைங்க எப்படி ஆசீர்வாதம் உள்ளவங்களா இருப்பாங்க. எப்பேற்பட்ட எஸ்ராவை போல தேறின வேத பாரகர்களாய், அந்த தேறின வேத பாரகன்றதுல அந்த வசனத்தை கேட்கவும் படிக்கவும் மனப்பாடம் பண்றதுக்கு மேல அந்த வசனத்தின்படி செய்ய தன் இருதயத்தை என்ன பண்ணியிருந்தாரா, பக்குவப்படுத்தி இருந்தாரா. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் ஒரு ஈசாக்கை போல கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே நம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் சமாதானம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. சாராலும் ஆபிரகாமும் ஈசாக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா பிறந்தா. ஆனா அவன் செய்த காரியத்தின் நிமித்தம், மனமடி ஏசா செஞ்ச காரியத்தின் நிமித்தம், யாக்கோபு செஞ்ச காரியத்தின் நிமித்தம் ஒரு சில நேரத்துல அவங்க கூட ஈசாக்கும் ரெபேக்காலும் கூட என்னவா இருந்தாங்க, மனமடிவா இருந்தாங்க. ஆனா ஆபிரகாமும் சாராலும் ஈசாக்கு நிமித்தம் எங்கேயாவது மனமடிவா இருந்தாங்கன்னு பாக்குறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தின் விதையை விதைக்க 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 நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் நமக்கு சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்தது பிள்ளைகளுக்காக என்ன செய்ய வேண்டும்? முதலாவது என்ன சொன்னேன்? பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும்னா கருத்தாய் வேத வசனங்களை நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளணும். அந்த வேத வசனங்களையே போதிங்க. அவரை தவிர வேற எதை குறித்து மேன்மை பாராட்டவோ நமக்கு நேரம் இல்ல. அவரை குறித்து எதையும் சொல்லி அழகா சொல்றாரு பவுல், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே அன்றி வேறு ஒன்றை குறித்து உங்களுக்கு போதியாமல் இருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒவ்வொரு பெற்றோருக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து 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 நம்ம பேச 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 நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு கர்த்தர் அந்த பிள்ளைங்களை முழுவதுமாய் டேக் ஓவர் பண்ணி அவர் போதித்து வழி நடத்த ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காரியத்தை குறிச்சும், ஆவிக்குரிய காரியத்தை குறிச்சும், உலக பிரகாரமான காரியத்தை குறிச்சும், பொருளாதார காரியத்தை குறித்து எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு தெளிவாய் கர்த்தர் கற்றுக் கொடுத்து எந்த தண்ணீரிலும் நீந்தத்தக்கதான ஒரு பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அதை செய்ய இன்றைக்கு தீர்மானியுங்கள். ஒருவேளை இவ்வளவு நாள் உங்கள் வீட்டில் தேவ வசனத்தை குறித்து பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நீங்கள் போதிக்க மறந்திருப்பீர்களானால், வேத சம்பவங்களை குறித்து, வேத கதாபாத்திரங்களை குறித்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க மறந்திருப்பீர்களானால், இன்றையிலிருந்து ரெகுலராக தொடர்ந்து நீங்கள் செய்யணும். ஏன்னா இது கடைசி கால சந்ததி. முன் எப்போதும் செய்த பெற்றோர்கள் செய்ததை விட அதிகமான விலைக்கிரயம் நம்ம கொடுத்தே தீர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து செய்ய தீர்மானியுங்கள். அடுத்தது நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும்னா வாசிங்க லூக்கா 23:28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது கர்த்தரே இங்க சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். நம்ம அழுகிறோம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல வேலை கொடுங்க, ஆண்டவரே என் பிள்ளை நல்லா படிக்கணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு வண்டி கொடுங்க, வாகனம் கொடுங்க, என் பிள்ளை இந்த சமூகத்தில் உயர்ந்த நிலைமையில் இருக்கணும். இதுக்காக அல்ல, பிள்ளைகளுக்காக அழுகணுமா? எதுக்காக அழுகணும்?
வாசிங்களே, அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:43. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. அல்லேலூயா. ஆண்டவர் எருசலேமின் குமார்த்திகளை பார்த்து சொல்றாரு, எனக்காக அழாதீங்க, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து எதற்காக அழுதார்? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடினாலே அப்படின்னு சொல்லி எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாட்களை எதற்காக பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடணும் அப்படின்னா, காலத்தின் தன்மையை பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். இது கடைசி காலம், இன்னொரு காலம் அல்ல. இந்த காலத்திலே கர்த்தர் வருவார். இந்த காலத்திலே நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். மேசியாவை சந்திக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி காலத்தின் தீவிரத்தை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த எருசலேம் பட்டணம் மேசியாவாகிய கிறிஸ்துவை கிறிஸ்தியங்களை சந்திக்கிற நாட்கள் இதுதான். அவர் எங்களை கடந்து வந்திருக்கிறார் எங்களை சந்திக்கும்படியா என்பதை அறியாதபடியினாலே கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுதது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு மேசியாவை சந்திக்கும் காலத்தையும் மேசியாவை சந்திப்பதையும் அவர்கள் மறந்தபடியினாலே அதற்கு பிற்பாடு சமாதானத்தின் நகரமாகி எருசலேமிலே இந்நாள் வரைக்கும் சமாதானமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் வரணும் அப்படின்னா இந்த காலத்தின் தன்மையை, இந்த கடைசி காலத்தின் கொடூரத்தை, கர்த்தருடைய வருகை சமீபம் என்கிறதை, வருகையின் அடையாளங்களை பார்த்து உணர்கிற காலத்தின் தன்மையை அறிகிற ஒரு அறிவை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுமா? அழுகணுமா? ஹல்லேலூயா. அழுதுருக்கிறீங்களா? இவ்வளோ நாள் காலத்தின் தன்மை என் பிள்ளைங்க அறியணும், இதுக்கு கடைசி காலம் அப்படின்னு உணரணும்னு அதற்காக அழுதுருக்கிறீங்களா? அடுத்தது ஆகாரை பார்க்கிறோம். நேரம் இல்லாததுனால தனித்தனியாக சொல்லாமல் நான் சொல்கிறேன். இந்த ஆகாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆகார் தன்னுடைய பிள்ளைக்காக எதற்காக அழுதால்? தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று அழுதால். தண்ணீர் எதை குறிக்கிறது? முதலாவது அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த கடைசி கால அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. அப்பதான் யாக்கோபின் வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜுவாலியமா இருப்பார்கள். நம்ம கிட்ட இருந்த அபிஷேகத்தை விட இந்த நாட்களில் பாவ சோதனைகள் அதிகம், பாவ போராட்டங்கள் அதிகம், பயங்கரமாய் சமூக ஊடகங்கள் மூலமாக பயங்கரமான பாவங்கள் ரொம்ப வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. முன்னெல்லாம் பாவத்தை நம்ம தேடி போகணும், இப்ப பாவம் நம்முடைய வீட்டுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிற ஒரு காலம். அதனால பிள்ளைகள் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, உன் சந்ததியின் மேலே நாவியும் உன் சந்தானத்தின் மேல் உன்னை என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, இந்த கடைசி கால அபிஷேகத்தை ரெட்டத்தனையா பிள்ளைகள் மேல ஊற்றுங்கன்னு சொல்லி அபிஷேகத்திற்காக செபிக்க வேண்டும். அல்லேலூயா. சிறு வயதிலே முன்ன போல அல்ல, சின்ன வயதிலே இந்த நாட்களில் பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன வயதிலே அபிஷேகத்தை நிரம்பி இருக்கணும். அப்பதான் ஒரு முதற் பலனான சந்ததி அவர்களால் என்ன பண்ண முடியும்? வளர முடியும். அழுங்க, ஆண்டவர் என் பிள்ளைய அந்நிய பாஷை அடையாளத்தோட கடைசி கால அபிஷேகத்தினால சின்ன வயதிலேயே நிரப்பிருங்க ஆண்டவரே. ஒரு பூரண அபிஷேகம் அவங்களை நிரப்பட்டும். எப்பொழுது அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம் அவங்களுக்கு வரட்டும்னு சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம கண்ணீர் விட வேண்டும். அடுத்தது சங்கீதம் 46 பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களை வாசிங்களே, வாசிங்க. சங்கீதம் 29:3 வாசிங்க. ஹல்லேலூயா. அடுத்தது தண்ணீர் ஒரு விதத்திலே கர்த்தருடைய சத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. என் பிள்ளை கர்த்தரின் சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரின் சத்தத்தை அறிந்து கர்த்தரின் சத்தத்தை கேட்ட சாமுவேல் அத்தனை ஓப்பனிக்கு முன்னாடி, பினகாசுக்கு முன்னாடி ஒரு பரிசுத்தவானாய் வளர்ந்தார். ஹல்லேலூயா. சாமுவேல் நிமித்தம் சமாதானம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் நமக்கு சமாதானம் வரணும்னா அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னொரு இடத்துல கர்த்தருடைய சத்தம் அவருடைய சமூகத்தை தேடுகிறது. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறத போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு என் பிள்ளைக்கு வரணும். கர்த்தரை தேடுகிற அறிவு என் பிள்ளைக்கு வரணும். வேதத்தை ஜெபிக்கிற அறிவு,
என் பிள்ளைக்கு வரணும். கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா பெருகிரும். அல்லேலூயா. இதற்காக நீங்கள் கண்ணீர் விட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன காரியங்களுக்காக நீங்க கண்ணீர் விட்டு இதை சொல்லி சொல்லி ஜெபிங்க. கர்த்தாவே, ஒரு நல்ல அபிஷேகத்தை பிள்ளைக்கு தாங்க. காலத்தின் தன்மையை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்கிற பிள்ளையா இருக்கணும். உங்க சமூகத்தில் இருக்கிற பிள்ளையா இருக்கணும். உண்மை அறிகிற அறிவுள்ள பிள்ளையார், உண்மை தேடுகிற அறிவுள்ள. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளையும் பாருங்க, ஒரு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை. கர்த்தரை தேடணும். ஐயோ, நம்ம ரொம்ப கர்த்தரை ஆராதிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தை தேடணும். பைபிள் வேதத்தை வாசிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அந்த வாஞ்சி இல்லை. நிறைய பேருக்கு வேணா கூட்டத்தோடு ஆராதிக்கிற அந்த அனுபவங்கள் இருக்கு. ஆனா உள்ளார்ந்த வாழ்க்கையில தேவனை தேடுகிற ஒரு அறிவு கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுதுக்கணும். அங்க பாருங்க, பெரும்பாலும் உலக பிரகாரமான காரியங்கள்ல தான் அங்க போறது, இங்க வருது, அவங்க கூட பேசுறது, அங்க போய் பார்க்கறது, டைம் ஸ்பெண்டிங்ல தான் போயிட்டே இருக்கே தவிர, டைம் பாஸ்ல தான் போயிட்டு இருக்கே தவிர, வாலிப பிள்ளைகளோட வாழ்க்கை தான் கர்த்தரை தேடணும் அப்படின்ற அறிவு, கர்த்தருடைய சமூகத்துல காலங்களையும் நேரங்களையும் பயன்படுத்தணும்ன்ற அறிவு இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கிட்ட இல்ல. 90% மேற்பட்ட பிள்ளைகள் இடத்துல இந்த நாட்களில் காணப்படவில்லை. இந்த காரியங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கண்ணீர் விட்டு அழுகணும். நம்ம பிள்ளைங்க மணிக்கணக்கா ஜெபம் பண்றதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. அதற்கு அவர்களுக்கு கர்த்தரை தேடுகிற அறிவு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் அவர்கள் வளர்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்ணீர் விட்டு அழ வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் எதற்காக கண்ணீர் விட்டீங்களோ தெரியல. இன்றையிலேருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கண்ணீர் விட்டு அழணும். அடுத்தது வாசிங்க, நான் முடித்து விடுகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 38 41 வசனத்தில் வரைக்கும். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களுடைய பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்கள் இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். ஹல்லேலூயா. இங்கே ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கிறோம். அழகா இருக்குது வாக்குத்தத்தத்தை. எப்பெல்லாம் நான் சொல்லி ஜெபிக்கிறேனோ, எப்பெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறோமோ உள்ளம் நிறையும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு என்னால எனக்கு பயப்படுகிற பயத்தை உன் பிள்ளைகளிடத்துல வைப்பேன். என்னை விட்டு அகலாத ஒரு இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். என்னாலும் உன் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நன்மை செய்வேன். இதை விட வேற என்ன வேணும் நம்ம பிள்ளைகளுக்கு? அவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம். ஆனா அதெல்லாம் நான் செய்யணும்னா அவர்கள் என் ஜனமா இருக்கணும். அந்த பிள்ளைகள் என் பிள்ளைகளா இருக்கணும். என் பிள்ளைகளா அவங்க இருக்கும் பொழுது இதையெல்லாம் அவங்களுக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, என்னாலும் உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க. என்னாலும் என்ன பண்ணுங்க, அம்மை விட்டு அகலாத இறுதி. இன்னைக்கு பாருங்க, 10 வருஷம் கர்த்தரை விட்டு அகலாத இறுதி இருக்கும். 11வது வருஷம் கர்த்தர் யாருன்னே தெரியாதுன்ட்டு போவோம். என்றைக்கும் கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை விட்டு அகலாத ஒரு இருதயம் நமக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படணும். அப்படி கொடுக்கப்படணும்னா நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் சந்ததி ஆசீர்வதிங்க. ஒரு விதத்தில் அது சரியா இருந்தாலும் நம்ம முதல்ல நம்முடைய பிள்ளைகளை, கர்த்தாவே நானும் என் பிள்ளைகளும் உங்க ஜனம் ஆண்டவரே, நான் என் பிள்ளைங்க என் பிள்ளை அல்ல ஆண்டவரே, உங்க வித்து ஆண்டவரே. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி. ஹல்லேலூயா. அந்த நம்முடைய ஜெனரேஷன், நம்ம ஜெனரேஷன் இல்லை, அது யாரோட ஜெனரேஷன்? கர்த்தருடைய சந்ததி. ஆண்டவரே இது என் பிள்ளை அல்ல ஆண்டவரே, இது உங்க பிள்ளை. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இது என் பிள்ளை அல்ல ஆண்டவரே, ஏசப்பா இது உங்க வித்து, இயேசு கிறிஸ்துவின் வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. உங்ககிட்ட
உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். என் பலன் பத்தாது, என்னோட பாதுகாப்பு வீணானது, என் பிள்ளை உங்க பிள்ளை தான், எனக்கு சம்பந்தமே இல்லை, உங்க உரிமை தான், உங்க உரிமை சொத்து உங்க கிட்ட நான் ஒப்பு கொடுத்துறேன், எனக்கு சம்பந்தம் இல்லை. அவனை நீங்க முற்றிலுமா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவன் நிமித்தம் உங்க நாம என்ன, எனக்கு அவமானம் எல்லாம் ஏதாவது பாவம் செஞ்சா உங்களுக்கு நீங்க முற்றிலும் பொறுப்படுத்தி கோத்து விடுங்க. பிள்ளைங்களை கர்த்தருடைய கரத்துல கோத்து விட ஆரம்பிங்க. கர்த்தர் வைராக்கியமாய் உங்கள் பிள்ளைகளுக்காக எழும்புவதை உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இயேசுக்கு ஆண்டவரே, இந்த உலகம் அசுத்தமா கிடக்குது ஆண்டவரே, இந்த உலகத்தின் அசுத்தம் என் பிள்ளைகளை தொடாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இரத்தத்தினால், தூதர்களினால், காருண்யத்தினால், கரத்தினால், வார்த்தையினால், கிருபையினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 7 அடுக்கு பாதுகாப்புல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் அல்ல, உங்க சந்ததி. அறிக்கையிடுங்க, என் சந்ததி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சந்ததி என்று சொல்லி அவரிடத்துல ஆண்டவரே உங்க பிள்ளைன்னு நீங்க சொல்ல கர்த்தர் சொல்லுவாரு, அது உன் பிள்ளை இல்ல, அது என் பிள்ளை. என் பிள்ளைக்கு என்னை விட்டு அகலாத இருதயத்தை நான் கொடுத்து அவருக்கு நன்மை செய்வேன். முழு விருப்பத்தோட நன்மை செய்வாரா, ரொம்ப உற்சாகமா பிள்ளைகளுக்கு நன்மை செய்வாரா. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. என்னைக்குமே உங்க பிள்ளைங்க கர்த்தரை விட்டு பிரியாத ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை நீங்க வாசிக்க அது உங்களை உயிரடைய செய்யும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தேன். அழகா சொல்றாங்க தீர்க்கதரிசில, என் காரியத்தை உங்ககிட்ட போட்டுட்டேன், என் காரியத்தை உண்மையில் சாட்டி விட்டேன், நீங்க எனக்காக பிணைப்படும் சொல்லுகிறார்களே. நம்ம சொல்லணும், இது என் பிள்ளையே அல்ல, உங்க பிள்ளை. அந்த வசனத்தை சொல்லி நீங்கள் செபியுங்கள். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். நீங்கள் வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, நான் உங்க வித்து, நான் இன்னார் பிள்ளை அல்ல, நான் உங்க பிள்ளை. சொல்ல இந்த வாக்குத்தத்த வசனம் உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். நீங்க சமாதானம் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம், நீங்க சமாதானமா இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அப்படின்னா மற்றவங்க நம்ம நிமித்தம் சமாதானம், நம்ம பேசுறது நிமித்தம், நம்ம செய்கிறது நிமித்தம் அநேகருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பாத்திரமா நம்ம இருக்கிறோம். பார்த்தீங்களா? மற்றவங்களுக்கு கலக்கத்தை உண்டாக்குறது, மற்றவங்க இடத்துல பிரிவினை உண்டாக்குறது ரொம்ப ஈஸி. நம்ம நிமித்தம் மற்றவர்களுக்கு சமாதானம் உண்டாகுதுன்னா நம்ம தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஹல்லேலூயா. நம்ம மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளும் அப்படி இருக்க வேண்டும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து உறுதியாய் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளின் நிமித்தம் உனக்கு என்ன வரும்? இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் சாகர வயசுல கூட கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளின் நிலையை எண்ணி தங்களை பார்க்காதது ஒரு வருத்தம் அப்படின்னாலும் அவங்க பண்ற காரியங்களின் நிமித்தம் தான் பெரும்பாலான பெற்றோர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைகளின் நிமித்தம் நமக்கு சமாதானம் வரணும்னா முதல்ல இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வீட்டிலே பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் அதிகமாய் கேளுங்கள். உங்கள் சுவர்கள் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தினால என்ன பண்ணியிருக்கணும்? நிறைந்திருக்கணும். மற்றவங்களை பத்தி பேசி பரணி பேசி கோல் பேசி கெட்ட காரியத்தை யோசிச்சு அதனால உங்க செவத்தை நிரப்பாதீங்க, உங்க வீட்டை நிரப்பாதீங்க. முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீடுகளையும் நிரப்புவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக கண்ணீர் விட்டாடுங்க. உலக பிரகாரமான காரியத்திற்காக அல்ல, நான் சொன்ன ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டழுங்கள். அடுத்தது உங்க பிள்ளைகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாள் இதை தினந்தோறும் நீங்க செய்யணும். அதனாலதான் அழுத்தி சொல்ற, தினந்தோறும் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. சின்ன வயதிலிருந்தே ஒரு முதற் பலனான சந்ததியை நம்ம பார்க்க முடியும். காலம் போன பிறகு கண்ணீர் விட அவசியம் இல்லாமற் போகும். இப்பொழுதிலிருந்தே ஒவ்வொரு நாளும் இந்த 3 காரியங்களையும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் சமாதானம் உங்களுக்கும் இருக்கும், அவர்களுக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே. ஒரு இந்த கடைசி காலத்திற்கு மிக முக்கியமான வாக்குத்தத்தம். இன்னைக்கு அநேக பெற்றோருடைய வாழ்க்கையில பிள்ளைகளின் நிமித்தம் சமாதான குறைவு. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா கண்ணீரோடு ஒருவேளை ஒரு சில பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் பிள்ளைகளின் நிமித்தம் இருக்கிற எல்லா சமாதான குறைவுகளையும் நீர் அகற்றி போடுவீராக. இந்த மாதத்திலிருந்து நீர் செயல்பட ஆரம்பியும் ஆண்டவரே. எங்களையும் செயல்பட வையும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காய் உத்தரவாதம் எடுத்து நாங்கள் போராட கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும். அதன் நிமித்தம்
நிமித்தம், பிள்ளைகளின் நிமித்தம் எங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்த வசனமானது சபை முழுவதுக்கும் நிறைவேறுவதாக. இந்த வசனத்தை கேட்கிற யாவருக்கும் நிறைவேறுவதாக. அப்படியே கர்த்தர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறபடினால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.